தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணிகள், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் பட்டியல் என பரபரப்பான சூழல் நிலவி வரும் நிலையில், நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்று முடிவை எடுத்து உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தற்பொழுது உருவாகி வரும் அரசியல் நிலைமையை பார்க்கும்போது இது வழக்கமான இருகட்சி போட்டியை தாண்டி 4 முனை போட்டி எனும் புதிய பரிமாணத்தை உருவாக்கும் என்றும் மதிப்பிடப்படுகிறது. இதுவரையில் எந்த கட்சியும் அறிவிக்காத வகையில் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என பேசினார். இதனால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்பட்டது. இந்நிலையில் விஜயின் அரசியல் முடிவுகளால் கூட்டணியின்றி தனித்து போட்டியிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்லுகின்றனர். தற்பொழுதைய திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து உள்ளன. மறுபுறம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியும் வலுவாக களம் இறங்கியுள்ளது. இதற்கிடையில் வழக்கம் போல் தனித்து போட்டியிடும் நிலைப்பாடை தொடர்ந்து கொண்டு வரும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் களத்தில் தீவிரமாக இருக்கிறது. இந்நிலையில் தாவேகாவும் தனித்து களம் காணும் முடிவை எடுத்தால் அது நேரடியாக 4 முனை போட்டியை உறுதி செய்யும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கடந்த சில நாட்களாக அமித்ஷா மூலம் பாஜக மேலிடம் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க தீவிர முயற்சிகள் எடுத்ததாக தகவல்கள் வெளியாகின. தமிழகத்தில் திமுகவை எதிர்கொள்ள விஜயின் வாக்கு வங்கி முக்கியம் என பாஜக கருதியதாக கூறப்படுகிறது. இதற்காக ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் வழியாகவும் தொடர்பு முயற்சிகள் நடந்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை தான் நடத்தவில்லை என்றும் தான் விஜயை சந்திக்கவில்லை என்றும் பவன் கல்யாண் தரப்பிலும் விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிலையில் 90 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், மேலும் 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாஜகவிடம் தாவேகா வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்ததால் கூட்டணி பேச்சுவார்த்தை முடங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் கட்சி நிர்வாக மட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் வெளிச்சத்துக்கு வந்தன. பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இடையே அதிகார போட்டி நிலவுவதாக செய்தி வெளியானது. இந்த பின்னணியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தாலும் நாம் தனித்தே போட்டியிடுவோம் என்று விஜய் தெளிவாக கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல தொகுதிகளில் வாக்கு பங்கீட்டை மாற்றும் இந்த முடிவு யாருக்கும் சாதகமாக மாறும் என்பது தேர்தல் முடிவுகள் வந்த பின்தான் தெளிவாகும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, 2026 தேர்தல் இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் போட்டியுடன் நடைபெறப் போகிறது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருந்த விஜயுடன் ஏன் யாருமே கூட்டணி அமைக்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து அதிமுக, பாஜக, காங்கிரஸ், ராமதாஸ், சசிகலா உள்ளிட்டோர் கூட்டணி அமைக்க தீவிரம் காட்டினர். ஆனால் விஜயை அணுகுவது அவர்களுக்கு எளிதாக இல்லை. டிடிவி தினகரன் கூட விஜயை சந்திக்கவே முடியவில்லை என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி விஜயை சுற்றி ஒரு மர்ம சுவர் எழுந்திருப்பதாகவும் அதனை தாண்டி விஜயை சந்திப்பது சாத்தியமில்லை என்பதால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்டத்திலேயே முடங்கிவிட்டதாகவும் சொல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் விஜயை சுற்றி இருக்கும் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இருதரப்பாக செயல்படுகின்றனர் எனவும், ஒருவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் மற்றொருவர் அதனை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமல் தடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி விஜயை சுற்றி இருப்பவர்கள் அவரின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் சொல்கின்றனர் பனையூர் வட்டாரத்தினர்.